வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கருகிடாமல் ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இல்லை 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவியும் சேர்த்துக்கோங்க, இல்லை முழுசானாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது வறுக்கிறப்பவே நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது ஓரளவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம திரும்ப தாளிக்க போகிறதில்ல. அதனால் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிருச்சு. எல்லா விதமான சாதத்துக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். அப்புறமா இது அவ்வளோ சீக்கிரமாக கெட்டவே போகாது. எல்லாத்தையும் வறுத்து பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.